கிங்காங் கிங்காங் ஏரிக்கரையில் தண்ணீர் குடிக்க மட்டுமே நினைத்தான். ஆனால் திடீரென்று ஒரு அடையாளம் தெரியாத உயிரினத்தால் தாக்கப்பட்டான். எண்ணற்ற கொடுங்கைகள் அவனைச் சுற்றி பின்னிக் கொண்டன. தன் உயிர் ஊசலாடுகிறது என்று அவன் நினைத்த நொடியில் இடியை பிளக்கும் ஒரு கர்ஜனை கேட்டது. கிங்காங் ஒரே மிதியில் அந்த ராட்சச ஆக்டோபஸின் தலையை நசுக்கி அந்த தீவின் ஏக சக்கராதிபதியாக மாறினான். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். வீரர்கள் மரங்களுக்குள் தப்பி ஓடினர். அங்கே காய்ந்த மரம் ஒரு பெரிய மூங்கில் புழுவாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள். வெறித்தனமாக சுட்டபோதும் அவர்களால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அந்த மூங்கில் புழு அங்கிருந்து நகர்ந்தது. வீரர்கள் திரும்பி பார்த்தார்கள். உண்மையில் இங்கிருந்து அனைத்தும் வெளியுலகத்தை விட 100 மடங்கு பெரியதாக இருந்தன. இந்த மர்மமான தீவை ஆராய்வதற்காக அரசாங்கம் இராணுவத்தை அனுப்பியது. ஹெலிகாப்டர்கள் புயலை கடந்து தீவுக்குள் நுழைந்தன. தீவின் அடியில் ஒரு வெற்றிடம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் அதைவிட பெரிய ஆபத்து ஒன்று வரவிருந்தது. வெடிமருந்து பொதி வெடித்ததால் ஒரு பெரிய நட்சத்திரமான கிங்காங் அங்கு ஈர்க்கப்பட்டது. வீரர்களால் முடிந்தவரை தாக்கினார்கள். ஆனால் தோட்டாக்கள் கிங்காங்கின் தோலை துளைக்க முடியவில்லை. கிங்காங்கின் கோபத்தில் ஹெலிகாப்டர்கள் நொறுக்கப்பட்டன. முகாம் தரைமட்டமாக்கப்பட்டது. வீரர்கள் அலறி அடித்து ஓடினர். கர்னலோ பழிவாங்க சபதம் செய்தார். லோகியின் தலைமையில் குழு வெளியேறும் இடத்தை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் நதியோரமாக முன்னேறியது. அப்போதுதான் அவர்கள் அறிவார்ந்த உயிரினங்கள் விட்டுச் சென்ற தடயங்களை சந்தித்தார்கள். பழங்குடி மக்கள் அவர்களை சுற்றி வளைத்தனர்.